Alhamdulillahi Rabbil Alameen. Salatu wassalamu ala Sayyidil Mursalin wa ala alihi wa ashabihi ajma'in. Amma ba'd. Faqala ta'ala innakum ladha'iqul adhabil alim wa ma tujzawna illa ma kuntum ta'malun illa ibadallahi al-mukhlasin ulaika lahum rizqum ma'lum fawakih wa hum mukramun fi jannatin na'im ala sururim mutaqabilin. சூரா சாஃபாத்துடைய 38வது ஆயத்திலிருந்து அல்லாஹு தாலா அந்த காஃபிர்களுக்கு அல்லாஹ்க்கு மாறு செய்தவர்களுக்குள்ள தண்டனை அல்லாஹு தாலா சொல்கின்றான். இன்னக்கும் லதாயிக்குல் அதாபில் அலீம், நீங்கள் நோவினை தரக்கூடிய வேதனையை சுவைப்பீர்கள். வமா துஜ்ஸௌன இல்லா மா குன்தும் தஅமலூன், நீங்கள் எந்த ஒன்றை சம்பாதித்து கொண்டீர்களோ, எந்த செயல்கள் செய்தீர்களோ அதுக்குள்ள கூலிதான் உங்களுக்கு கொடுக்கப்படும். இதுக்கு முன்னாடி அல்லாஹு தாலா இது யாரை பார்த்து சொல்லதென்று உள்ள மக்களை பற்றி எல்லாம் சொல்லியிருக்கின்றான். அவர்கள் உலகத்தில் ஃபித்னாக்கள் செய்து பாவங்கள் செய்து அல்லாஹ்க்கு மாறு செய்து வாழ்ந்தவர்கள். கியாமத் நாளுக்கு கை செய்தப்படுவார்கள். அவர்கள் எதை வணங்கினார்கள் அதோடு கூட நரகத்தில் இருப்பார்கள். அவங்க அல்லாஹ்வுடைய கோபத்துக்குள்ளான சமுதாயமாக இருப்பார்கள். அவர்கள் சிலரை பழித்து கொள்வார்கள். வாக்குபல பாதுமலா பாதிய தசா அலூன், அவங்க சொல்லுவாங்க, பின்பற்றினவங்க யாரை பின்பற்றப்பட்டது அவர்களை பார்த்து சொல்வார்கள், நீங்கள் எங்களை வழிகெடுத்தீர்கள் அப்படின்னு எல்லாம் உரையாடல்கள் நடந்ததுக்கு பிறகு அல்லாஹு தாலா அந்த நரகவாதிகளை பார்த்து சொல்லுவான், நீங்கள் நோவினை தரக்கூடிய பயங்கர வேதனையை சுவைத்துக் கொள்வீர்கள். நீங்கள் சம்பாதித்து கொண்ட செயல்களுக்கு அவனுக்கு இந்த கூலி கொடுக்கப்படும் என்று அவர்களை பார்த்து அல்லாஹ் சொல்லிட்டு இன்னொரு கூட்டம் அடுத்து அல்லாஹ் சொல்ல போகிறான். அதே மாதிரி அல்லாஹுத்தாலா இன்னொரு குர்ஆனுடைய ஆயத்தில் சொல்கிறான், வை மின் குமில்லா வாரிதுஹா, நீங்கள் எல்லாரும் அந்த நரகத்துக்கு வந்தே தீர வேண்டும். கானலா ரப்பிக்க ஹத்மம் மக்தியா சும்ம நுனஜ்ஜில் லதீன தக்கவ் வனதுரு ஸாலிமீன ஃபீஹா ஜிஸியா, நீங்கள் எல்லாரும் அதுக்கு வந்தே ஆக வேண்டும். இது உங்கள் ரப்பிடத்தில் உறுதியான முடிவாகும். அதுக்கு பிறகு யார் தக்வாதாரிகளாக அல்லாஹ் அஞ்சு வாழக்கூடிய மக்களாக இருந்தார்களோ அவர்களை நாங்கள் ஈடேற்றம் அளிக்க செய்வோம். வனதுரு ஸாலிமீன ஃபீஹா ஜிஸியா, யார் பாவங்களின் மூலமாக தனக்குத்தான் அநியாயம் செய்து கொண்டார்களோ அவர்களை முழங்காலின் மீது அவர்களை விழ வைத்து விடுவோம் என்று அல்லாஹ் தஆலா சொல்கிறான். இதே மாதிரி இன்னொருத்தர் அல்லாஹ் சொல்கிறான், குல்லு நஃப்ஸின் பிமா கஸபத் ரஹீனா, முத்தஸ்ஸிர் அல்லாஹ் சொல்கிறான், ஒவ்வொரு ஆத்மாக்களும் அவங்க எந்த ஒன்றை செய்து கொண்டார்கள் அதோடு இணைக்கப்படுவார்கள். அதில் அவங்க நரகத்துக்கு போகக்கூடிய மக்கள் நரகத்துக்கு போவார்கள். இல்லா அஸ்ஹாபல் யமீன், சொர்க்கவாதிகள் வலது புறம் இருக்கக்கூடியவர்களை தவிர அவங்களுக்கு அல்லாஹு தாலா மேலான கூலி கொடுப்பான். இங்கே அல்லாஹு தாலா பாவிகளை பற்றி சொல்லிட்டு நல்லடியார்களுக்கு என்ன கிடைக்கும் என்பதை எல்லாம் சொல்கிறான். இல்லா இபாதல்லாஹில் முஹ்லசீன், எங்களுடைய தூய்மையான உள்ளமுள்ள அடியார்களை தவிர, தேர்ந்தெடுக்கப்பட்ட நல்லடியார்களை தவிர, அவர்கள் நீங்கள் சொல்ல மாதிரி உங்களுக்குள்ள மாதிரி நோவினை தரக்கூடிய வேதனை அவர்கள் சுவைக்க மாட்டார்கள். அவங்க கேள்வி கணக்கில் மாட்டிக்கொள்ள மாட்டார்கள். மாறாக அல்லாஹு தாலா அவருடைய தவறுகள் ஏதாவது அவர்களுக்கு நிகழ்ந்திருந்தால் அதை கூட அல்லாஹு தாலா மன்னித்து விடுவான். அவர்களுக்கு செய்த நன்மை விட 10 மடங்கிலிருந்து பிடித்து 700 மடங்கு வரையும் அல்லாஹு தாலா அதுக்கும் அதிகமாக அல்லாஹு தாலா அவர்களுக்கு கூலி வழங்குவான். அவர்களுக்கு உயர்ந்த வாழ்க்கை இருக்கின்றது. உலாயிக லஹும் ரிஸ்கும் மஅலூம், அவர்களுக்கு சொர்க்கத்தில் அவங்களுக்கு அறியப்பட்ட உயர்ந்த உணவு அவர்களுக்கான தயாரித்திருக்கின்றான். அதில் ஒன்று ஃபவாக்கே, பல வர்க்கங்கள், விதவிதமான பல வர்க்கங்களும் இருக்கின்றது. வஹும் முக்ரமூன், அவர்கள் அந்த சொர்க்கத்தில் கண்ணியவான்களாக இஸ்ஸத்துடையவர்களாக உயர்ந்தவர்களாக இன்பம் பெறக்கூடிய மக்களாக ஆடம்பரமான வாழ்க்கையில் இருப்பார்கள். ஃபீ ஜன்னாத்தின் நஈம், உயர்ந்த சொர்க்கங்கள் ஜன்னாத்துன் நஈமில் இருப்பார்கள். உயர்ந்த சொர்க்கங்கள் இன்பம் பெறக்கூடிய தோட்டங்களிலும் சொர்க்கங்களிலும் இருப்பார்கள். அலா சுருரி முத்தகாபிலீன், அவர்கள் சொர்க்கத்தில் சிம்மாசனத்தில் சாய்ந்து கொண்டு ஒருத்தருக்கு ஒருத்தர் பார்த்து கொண்டிருப்பார்கள். சிம்மாசனங்களை சாய்ந்து கொண்டிருப்பார்கள். ஹதீஸில் வருது, சொர்க்கவாதிகள் சொர்க்கத்துக்கு போனதுக்கு பிறகு அவங்க சிலரை பார்க்க ஆசைப்படுவார்கள், சந்திக்க ஆசைப்படுவாங்க. அப்போ அல்லாஹு தஆலா அனுமதி கொடுப்பான்.
சிம்மாசனத்தில் சாய்ந்து கொண்டிருக்கும் பொழுதே சிம்மாசனம் அப்படியே பறந்து வரும். சாய்மான கட்டில் ஃபயத்தி சரீருஹாதா இலா சரீரிஹாதா வ சரீருஹாதா இலா சரீரிஹாதா. இவருடைய கட்டில் அப்படியே பறந்து வரும், அவருடைய கட்டில் அப்படியே பறந்து இங்கே வரும். இப்படி அங்கால் இந்த நண்பர்கள் எல்லாம் கட்டில்களை சாய்ந்து கொண்டு சிம்மாசனத்தில் சாய்ந்து கொண்டே அந்த கட்டில் அப்படியே பறந்து வரும். அப்படியே வந்து உட்காருவாங்க, உட்கார்ந்து பேசி கொண்டிருப்பார்கள். அப்போ அவங்க கேட்பாங்க, நீங்கள் அவங்களுக்கு நினைவிக்குது அல்லாஹு தாலா எங்களை எப்போ படைத்தாண்டு? அவங்க சொல்லுவாங்க, ஒரு நாள் நாங்கள் இப்படி இந்த இடத்துல, இந்த பள்ளிவாசலில் இந்த இடத்துல நாங்கள் ஒன்று சேர்ந்து அல்லா இடத்துல துவா செஞ்சோம், அழுதோம், பாவ மன்னிப்பு கேட்டோம், அந்த இத்தனை தான் அல்லா எங்களை மன்னித்தான். இப்படியெல்லாம் இன்பமான பேச்சுக்கள் பேசி கொண்டிருப்பார்கள். அப்போ அலா சுர்ரி முத்தகாபலீன், அவர்கள் தங்களுடைய சிம்மாசனங்களை சாய்ந்து கொண்டு சிலரே பார்த்து கொண்டு ஒருத்தர் பார்த்து கொண்டிருப்பார்கள். யுதாஃப் அலைஹிம் பிகஸிம் மின் மஈன், அவர்களுக்கு உயர்ந்த மதுபானமுள்ள பாத்திரங்கள் கொண்டு நிரம்பிய சாராய் நிரம்பிய பாத்திரங்கள், கிளாஸ்கள் அவரிடத்தில் கொண்டு வரப்படும். அது வெள்ளையில் இனிமையானதாக, உயர்ந்ததாக, சுத்தமானதாக இருக்கும், குடிக்கிறவங்களுக்கு இன்பமாக இருக்கும். உலகத்தில் இருக்கிற மதுபானம் போன்றிருக்காது. லா ஃபிஹா கவுலும் வலாஹும் அன்ஹா யுன்ஸஃபூன், அதில் போதையும் இருக்காது, அதை குடிக்கிறதுனால் அவருடைய புத்தி பேதளிக்க மாட்டாது. அல்லாஹ் இன்னொரு இடத்துல சொல்கின்றான், லா யுஸத்தஊன் அன்ஹா வலா யுன்ஸிஃபூன், அவர்களுடைய புத்தி பேதளிக்க மாட்டாது. அதனால் குடிக்கிறதுனால போதை மிகைத்து அறிவை இழக்க மாட்டார்கள். மாறாக அல்லாஹு தஆலா சொர்க்கத்துடைய மதுபானத்திலிருந்து உலகத்தில் இருக்கக்கூடிய மதுபானங்கள் இருக்கக்கூடிய ஆபத்துகளை, மோசமான தன்மைகள் எல்லாம் எடுத்துடுவான். அதை குடித்த தலைவலி வராது. உலகத்துடைய சாராயத்து மதுபானத்தை குடித்தா தலைவலி வரும், வயிற்றில் வலி ஏற்படும், இதே மாதிரி புரட்டி கொண்டு வரும், போதை வரும், புத்தி இல்லாமல் ஆகும். ஆனால் சொர்க்கத்துடைய மதுபானம் அப்படி இருக்காது. அது இன்பமே இன்பம்தான். எப்படி ஏனைய ஜூஸ்களில் ஏனைய பானங்கள் இருக்கக்கூடிய இன்பம் இருக்குதோ அது மாதிரி அல்லாஹு தஆலா மதுபானத்தில் இன்னொரு விதமான டேஸ்ட் எல்லாம் வைத்திருப்பான். லஸ்ஸத்தில் லிஷாரிபீன், குடிக்கிறவங்களுக்கு இன்பமாக இருக்கும். அங்கே சொர்க்கத்தில் மதுபானத்துடைய ஆறுகள் ஓடிக்கொண்டிருக்கும். அன்ஹார் மின் ஹமரின் லஸ்ஸத்தில் லிஷாரிபீன், அல்லாஹு தஆலா சொன்னான், சொர்க்கத்தில் சாராய மதுபான ஆறுகள் ஓடிக்கொண்டிருக்கும், அது குடிக்கிறவங்களுக்கு இன்பமாக இருக்கும். அது ஒரு நாள் முடியாது. யுதாஃப் அலைஹிம் பிகஸிம் மின் மஈன், எந்த நேரம் ஒருத்தர் குழந்தை கொடுப்பாரு, குடிப்பாங்க, அது கொஞ்சத்தில் இன்னத்தர் எடுத்துகிட்டு வருவார். இப்படி அந்த நேரம் சொர்க்கத்துடைய வேலைக்காரர்கள் சுற்றி கொண்டே இருப்பாங்க. மதுபானம், பல வர்க்கங்கள், இதே மாதிரி இறைச்சி வகைகள், உணவு வகைகள் எந்த நேரம் வந்து கொண்டே இருக்கும். ஒவ்வொருத்தராக கொண்டு வருவாங்க. அது அழகான, பார்க்குறதுக்கு அழகான கலரில் இருக்கும். பைதா என்று சொன்னால் நல்ல பிரகாசமான அழகான கலரில் இருக்கும். உலக கலர் மாதிரி, உலகத்தில் இருக்கக்கூடிய மதுபானங்கள் ஒரு அசிங்கமான கலரில் இருக்கும். அப்படி இல்லாமல் இது அழகானதாக இருக்கும். எந்த ஒரு கலப்பும் இல்லாமல் நல்ல அழகான கலர், பார்க்கவே இனிமையானதாக இருக்கும். அதை பார்க்கறதுக்கே இன்பமாக இருக்கும். உலகத்துடைய மதுபானங்கள் அது வாடகை, அந்த மதுபான கடைக்கு பக்கத்தாலே போகலாம் நாத்தம். ஆனால் சொர்க்கத்தில் அப்படி இல்லை. அது ஒரு இனிமையான வாசம் உள்ளதாக இருக்கும், டேஸ்ட் இனிமையாக இருக்கும். இன்றைக்கு சாராயம் குடிக்கிறதில்ல, குடிச்சவனுக்கு பக்கத்தில் கூட உட்கார இயலாது, துர்வாடை. ஆனால் சொர்க்கத்தில் அப்படி இல்லை, இன்பமானதாக உயர்ந்த வாடை உள்ளதாக இருக்கும். எப்படி அதனுடைய கலர் அழகானதாக, பார்க்க அழகானதாக, கவர்ச்சியாக இருக்குமோ இதே மாதிரி டேஸ்ட்டும் இனிமையாக இருக்கும். அது மனமும் இனிமையானதாக இருக்கும், சுவை இனிமையானதாக இருக்கும், அதனுடைய வாடை இன்பமாக இருக்கும். உலக மதுபானங்கள்லாம் இது எல்லா தன்மைகளும் அதுக்கு மாற்றமாக இருக்கும். லா ஃபீஹா கவுலுன், அதை குடிக்கிறதுனால வயிற்றில் வலி வராது. உலக மதுபானம் திறந்ததுனால வயிற்றில் வலி ஏற்படும் அல்லது தலைவலி ஏற்படும், அது போன்ற எதுவுமே இருக்காது. அல்லாஹு தஆலா இனிமையானதாக வைத்திருக்கின்றான். வயிற்று வலி இருக்காது, தலைவலி இருக்காது, புத்தி பேதரிக்காது. எவ்வளோ குடித்தாலும் இன்பமே இன்பமாக இருக்கும். உலகத்தில் மதுபானம் ஒரு கிளாஸ் 2 கிளாஸ் குடித்தா தாங்கிக்கிறவங்க 3வது கிளாஸ் குடித்தா அப்படியே வாந்தி எடுத்துருவாங்க. ஆனால் சொர்க்கத்தில் அப்படி இல்லை. எவ்வளோ குடித்தாலும் எந்த விருப்பம் இருக்காது, எந்த கஷ்டம் இருக்காது, எந்த போதையும் வராது. மாறாக இன்னும் அவங்களுடைய அறிவுலையும் வளர்ச்சி உண்டாகும். வலாஹும் அன்ஹா யுன்ஸஃபூன், அவங்களுடைய புத்தியும் பேதளிக்காது. உலகத்துடைய மதுபானத்தில்
4 தன்மைகள் இருக்குது. இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு சொல்றாங்க, ஒன்று போதை, அடுத்து தலைவலி, அடுத்து வாந்தி வாரது, அடுத்து சிறுநீரும் கழிச்சிடுவாங்க. குடிச்சு போட்டு அங்கேயே சிறுநீர் கழிச்சிடுவாங்க, நின்று கொண்டு சிறுநீர் கழிப்பாங்க. ஆனால் சொர்க்கத்தில் அப்படி அல்ல. சொர்க்கத்துடைய மதுபானத்தில் இந்த எந்த தன்மையும் இருக்காது. இன்மையான காட்சிகள், இன்மையான விஷயங்களை தான் நாங்கள் வைத்திருக்கின்றான். வைந்தஹும் காசுராத்தி தர்ஃபிஈன், அது மட்டுமல்ல, அவங்களுக்கு பக்கத்தில் ஹூர்லீன்கள் இருப்பார்கள். அவங்க தன்னுடைய பார்வைகளை தாழ்த்தி கொண்ட பெண்களாக இருப்பார்கள். தன்னுடைய கணவன்மார்களை தவிர வேற எந்த ஆண்களின் பக்கமும் பார்த்திருக்க மாட்டார்கள். அந்த அளவுக்கு பரிசுத்தமான பெண்களாக இருப்பார்கள். இதே மாதிரி ஈன் என்று சொன்னால் அழகான கண்ணுடைய பெண்களாக இருப்பார்கள். பெரிய கண்களாக இருக்கும், அழகான கண்ணுள்ள பெண்களாக இருப்பார்கள். அதே மாதிரி அந்த கண்களும் தாழ்த்தப்பட்ட பார்வைகளை தாழ்த்தி கொண்ட பக்குவமான பெண்களாக இருப்பாங்க. இது அந்த பத்தினித்தன்மையான விஷயங்கள் அந்த ஹூர்லீன்கள்ட்ட இருக்கும். ஹைராத்துன் ஹிசான், அல்ல என்னிடத்துல சொல்கிறான், சிறந்த பெண்கள், சிறந்த பெண்களாக இருப்பார்கள். இதே மாதிரி அழகான பெண்களாக இருப்பார்கள் சொர்க்க பெண்கள். உலகத்துடைய பெண்கள் அவ்வாறு இருப்பதை எதிர்பார்க்க முடியாது. வைந்தஹும் காசுராத்து தர்ஃபிஈன், அவங்களுடைய கண்கள் பார்வை தாழ்ந்ததாக இருக்கும். அதே மாதிரி பெரிய கண்கள் உள்ள அழகான கண்கள் உள்ள பெண்களாக இருப்பார்கள். கஅன்னஹுன்ன பீதும் மக்னூன், அந்த பெண்கள் இருக்கிறாங்களே, கஅன்னஹுன்ன பைதும் மக்னூன், மறைக்கப்பட்ட முட்டை போன்றிருப்பார்கள். அப்படின்டா இதுக்கு 2 மாதிரி அர்த்தம் இருக்குது. அந்த பெண்கள் முத்துக்கள் போன்றிருப்பார், மறைக்கப்பட்ட முத்துக்கள் போன்றிருப்பார்கள். அல்லது அந்த ஹதீஸில் இதுக்கு விளக்கு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, முட்டைக்கு உள்ளால இருக்கக்கூடிய அந்த மிருதுவான தோல் இருக்குது, சாஃப்டானது, திசு மாதிரி, அது மாதிரி அந்த பெண்கள் சாஃப்டாக இருப்பார்கள். உடம்புகள் அவங்களுடைய நல்ல மிருதுவானதாக இருக்கும். ஹசன் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி வஸல்லம் கான்னஹுன்ன பைதும் மக்னூன் என்றால், அங்கே எப்படி அந்த முட்டைக்குள்ளால் இருக்கக்கூடிய அந்த திசுவை யாரும் தொற்றிருக்க மாட்டாங்களோ, பாதுகாக்கப்பட்டதாக இருக்குதோ, இதே மாதிரி இந்த பெண்களும் எந்த கைகளும் தொடாத பரிசுத்தமான பெண்களாக இருப்பார்கள். வெள்ளையான அல்லது முட்டைக்குள்ளால் எப்படி வெள்ளைக்கரு வெள்ளையாக இருக்குமோ அது போன்று அந்த முட்டைக்குள்ளால் இருக்கக்கூடிய தோல், சாஃப்டான தோல் வெள்ளையாக இருக்குமோ, இதே மாதிரி அந்த பெண்கள் வெள்ளை வெளியேர்ந்து இருப்பார்கள், அழகான அமைப்பில் இருப்பார்கள். ஹதீஸில் வருது, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறாங்க, முதலாவதாக வெளியாகக்கூடிய மக்கள் இருக்கிறாங்களே, அவங்க எப்படி இருப்பாங்கன்னு சொன்னால், நான் தான் முதல்ல வெளியாகி வருவேன். மக்கள் எல்லாம் உலகத்திலிருந்து கபர்கள் வெளியாகும் பொழுது நான் தான் முதலாவது வெளியாக்கப்படுவேன். நான் தான் அவங்களுக்கு முன்னுக்கு நின்று வழி நடத்தி செல்வேன். அவங்க கவலைப்படும் பொழுதெல்லாம் அவங்களுக்கு நான் தான் ஆறுதல் ஊட்டுவேன். அவங்க தடுக்கப்படும் பொழுது நான் தான் சிபாரிசு செய்வேன். லிவாவுல் ஹம்த், புகழுடைய கொடி என்னுடைய கையில் இருக்கும். நான் ஆதமுடைய பிள்ளைகளில் மிக சங்கையானவனாக கண்ணியவானாக இருப்பேன். இதில் எந்த பெருமையும் இல்லை, இதெல்லாம் எனக்கு கொடுத்த பிச்சை, எல்லாம் எனக்கு கொடுத்த கண்ணியம் என்று சொல்லுவாங்க. எத்தூஃப் அலை அல்ஃபு ஹாதிமின், என்னிடத்தில் 1000 வேலைக்காரர்கள் ஒவ்வொரு நேரம் வந்து கொண்டிருப்பாங்க. கஅன்னஹும் பைதுல் மக்னூன், அவர்கள் அந்த முட்டைக்குள்ளால் இருக்கக்கூடிய அந்த வெள்ளை இருக்கிற திசு மாதிரி இருப்பார்கள். அப்படின்னா அந்த அளவுக்கு சாஃப்டாக நல்ல அழகானவங்களாக பிரகாசமான கலர் உள்ளவங்களாக இருப்பார்கள். இன்னொரு ரிவாயத்தில் வருது, அவில் லுஅலுல் மக்னூன், அல்ல மறைக்கப்பட்ட முத்துக்கள் போன்றிருப்பார்கள். இது இப்னு அபி ஹாத்திம் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி இதே மாதிரி திருமதி ஷரீஃபின் ரிவாயத்தொரு பகுதி பதிவு செய்யப்பட்டிருக்குது. அப்போ அந்த அளவுக்கு இன்பமான காட்சிகள், இன்பமான அமைப்புகள் அல்லாஹ் தஆலா சொர்க்கத்தில் வைத்திருக்கின்றான். இது சொர்க்கம் போகக்கூடிய ஒவ்வொருத்தருக்கும் கிடைக்கக்கூடிய மிகப்பெரிய பாக்கியங்கள். அல்லாஹ் தஆலா அங்கே உள்ள காட்சிகளை உலகத்தில் யாருக்கும் பார்க்கவும் முடியாது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்னாங்க, அல்லாஹ் தஆலா சொன்னதாக, ஆதத்து லிபாதிய ஸாலிஹீன் மா லா ஐனுன் ரஅத் வலா உதுனுன் சமியத் வலா ஹத்தர் அலா கல்பி பஷர், நான் என்னுடைய அடியார்களுக்காக வேண்டி எப்படியான சொர்க்கங்களை நான் தயாரித்து வைத்திருக்கிறேன் என்றால், எந்த கண்ணும் கன்றாது, எந்த காதும் கேட்றாது, எந்த மனிதனுடைய உள்ளத்தில் கூட அது மாதிரி ஒரு சிந்தனை ஒன்று வந்திருக்காது. அது எல்லாத்தை விட உன்னதமான உயர்ந்த அழகான சொர்க்கத்தை அல்லாஹு தஆலா அங்கே தயாரித்து வைத்திருக்கின்றான். யாருக்கு? இபாதிய ஸாலிஹீன், என்னுடைய நல்லடியார்களுக்கு.
அல்லாஹ் தஆலா எங்களுக்கும் அல்லாஹுடைய நல்லடியாருடைய கூட்டத்தில் சேர்ந்தக்கூடிய பாக்கியத்தை நசீபாக்குவானாக. அந்த உயர்ந்த சொர்க்கத்தில் எங்கள் எல்லாரையும் அல்லாஹ் தஆலா நுழையக்கூடிய பாக்கியத்தை நசீபாக்குவானாக. சுப்ஹானல்லாஹி பிஹம்திஹி சுப்ஹானக்கல்லாஹு பிஹம்திக்